பிரசாந்த் கிஷோருங்கிற ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா, அது வந்து நாமளா எடுத்துப்படுத்தி கொடுத்தது தான். இவங்க வந்து ஜெயிக்கிற குதிரையில வந்து ஒரு பின்னாடி இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி தான் பிரசாந்த் கிஷோரை பார்க்கலாங்க. இப்போ பிரசாந்த் கிஷோருக்குன்னு தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு கிடையாது. அவர் பிளான் பண்ண மாதிரிலாம் மக்களை மாற்றிட முடியாது. அவ்வளோ தூரத்துக்கு மக்கள் வந்து அப்படி ஒன்றும் சாதாரணமானவர்கள் இல்லை, அவர்களுக்கு எல்லாம் தெரிந்தவர்கள் தான். அப்படின்னா அப்படி மாற்ற முடியும்னா நீங்கள் எடுத்துகிட்டு போன பிரச்சாரம் வந்து அங்கே நிதிஷ்குமார் வயசாயிருச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து எடுபடவே இல்லை. ஏன்னா வயசாக தான் செய்யும். ஆனால் அவங்களுடைய ஆளுமையும் அனுபவமும் தான் முக்கியம். அங்கே நீங்கள் வந்து உங்களுடைய என்னென்ன ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்களோ, நீங்கள் எது மாதிரிலாம் வந்து குறை சொன்னீர்களோ, அது எதுவுமே அங்கே வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ ஜன்சுராஜ் அப்படிங்கிற பார்ட்டி வந்து எதுக்குமே ஆகாது. இப்போ அதை தான் இப்போ வந்து திமுக வந்து இங்கே பார்க்குது. விஜய்க்கும் அப்படி தான் நடக்கும். அமித்ஷா சொல்றாரு, இப்போ அடுத்து தமிழ்நாடும் மேற்கொங்க வந்து என்னோட அடுத்த குறிக்கோள், அடுத்தது வரப்போறாங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பேசுறாங்க. அப்போ அடுத்ததாக வரும்போது அப்படிங்கும்போது அதுக்கான பிளான் இருக்கு. ஏன்னா அமித்ஷா வந்து நல்லவரா கெட்டவரா அப்படின்னு சொல்றதை விட நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், தெளிவாக தெரிய முடியும். எதை எங்க அடிச்சா எப்படி வர முடியும்னு தெரியுது. நீங்க நம்ம நினைக்கிற மாதிரி திமுக இருக்கிறது பிஜேபிக்கு அதெல்லாம் இல்லை. ஏடிஎம்கே கூட்டணியில் கூடவே இருந்து கழுத்தறுப்பது வந்து ரொம்ப மிகப்பெரிய செயல். செய்வாங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குமே வந்து போன முறை வர இந்த முறை இப்போவே வந்து நிறைய திமுக மூன்றாம் கட்ட தலைவர்கள் இருப்பாங்கல்ல, எப்பயுமே அது திமுக செய்யும். இவங்கெல்லாம் 5 சீட் கொடுத்தா கூட போதும் அப்படிங்கிற பேச விடுவாங்க. அப்படியே வெளியே நீங்கள் தோத்துறீங்க, உங்களுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி பேச விடுவாங்க வெளியே. இதுவே வந்து அவங்களுக்கு வந்து செல்வ பெருந்தகை போன்றவர்கள்லாம் பேசியவர்கள்லாம் ஐயோ நம்ம வந்து கூட்டணிலாம் கேட்டோம், கூட்டணியிலலாம் இதில் நம்ம அமைச்சரவையிலலாம் நம்ம வந்து பங்கெடுக்க முடியும்லாம் கேட்டோம். இப்படியெல்லாம் பேசினா எப்படி, உங்களுக்கு தகுதியே இல்லை, தராதரம் இல்லைன்ற மாதிரி மூணாம் கட்ட திமுக நிர்வாகிகளை வச்சு பேச விடுவாங்க. சிதம்பரம் மாதிரிலாம் பேசவே முடியல. 63 கருத்து இப்போ ரொம்பவும் குறைஞ்சிட்டீங்க. நீங்கள் இந்த முறை ஒற்றை இலக்கத்தில் கொடுத்தா கூட ஓகே தான் அப்படிம்பாங்க. ஏன்னா இப்போ பாமக ராமதாஸ் உள்ள வராரு அப்படிங்கும்போது தேமுதிக உள்ள வருது, அவங்களுக்கு 2 சீட்டாக கொடுக்கணும், அவங்களுக்கு 10 சீட் கொடுக்கணும். அப்படி வரும்போது எல்லாருக்கும் 2 சீட் கொடுத்துருமோ, நீங்களும் 10 வாங்கிட்டு போங்கன்னுவாங்க. அவ்வளோதான், நீங்களும் விசிக்காக ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. அப்படி ஒன்றும் பெரிய லெவலில் நீங்கள் வந்து செல்வாக்கில் இல்லை அப்படின்னா, அதனால் இப்போ எதிர்த்து பேசுவதற்கான சூழலும் இல்லை காங்கிரஸுக்கு. ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் ராஜபாரதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நபர்கள்ல ஒருவராக இருந்தவர் PK அப்படின்னு அழைக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் அவர்கள். காரணம் என்ன அப்படின்னா, பல்வேறு மாநிலங்கள்ல கட்சிகளுக்கு வெற்றியை ஈட்டி கொடுத்ததுல முதன்மையான பங்கு PK உடைய ஐபேக் நிறுவனத்துக்கு உண்டு, PKக்கு உண்டு. இப்படிப்பட்ட பிரசாந்த் கிஷோரை பொறுத்த வரைக்கும் பீகார் அரசியல் களத்துல ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க. PKவுக்கும் அங்கு வெற்றி வாய்ப்புகள் பெரிய அளவுல கிடைக்கலனாலும் குறிப்பிட்ட அளவுல ஒரு சில தொகுதிகளாவது ஜன்சுராஜ் கட்சி வெற்றி பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எந்த தொகுதியிலுமே ஜொலிக்கல, வெறுங்கையோடு வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார் PK. இதை எப்படி பாக்குறீங்க? பிரசாந்த் கிஷோருங்கிற ஒரு இமேஜ் இருக்கு இல்லையா, அது வந்து நாமளா எடுத்துப்படுத்தி கொடுத்தது தான் எனக்கு தெரிஞ்சு. அதாவது என்ன சொல்றாருன்னா, இங்கே தமிழகத்தில் சீமான் கட்சியை தூக்கிட்டு போய் ஜெயிக்க வச்சிருவீங்களா அப்படின்னா வரமாட்டார். ஆக ஏற்கனவே அந்த சூழல் நமக்கு தெரியும். ஒவ்வொரு ஆன்டி இன்கம்பன்சி வரும்போது அதுக்கான என்ன செய்ய முடியும் அப்படின்னு. ஏன்னா 2016 கூட ஜெயலலிதா அம்மையார் இவங்கெல்லாம் கூப்பிடல. ஏன்னா அவங்களா தான் டிசைன் பண்ணாங்க, மக்கள் நல கூட்டணிங்கிற ஒன்று உருவாக்கினாங்க. அது வைகோ வச்சு பண்ணாங்கிறதெல்லாம் நமக்கு பின்புலத்தில் வந்து அது 3ஆம் நல கூட்டணி மக்கள் நல கூட்டணி வந்ததுனால தான் இவங்க 2016 வின் பண்ண முடிஞ்சு 2011 அடுத்து. அதனால இவங்க வந்து ஜெயிக்கிற குதிரையில் வந்து ஒரு பின்னாடி இருந்தார் அப்படிங்கிற மாதிரி தான் பிரசாந்த் கிஷோரை பார்க்கலாங்க. இப்போ பிரசாந்த் கிஷோருக்குன்னு தனிப்பட்ட ஒரு செல்வாக்கு கிடையாது. அவர் பிளான் பண்ண மாதிரிலாம் மக்களை மாற்றிட முடியாது. அவ்வளோ தூரத்துக்கு மக்கள் வந்து அப்படி ஒன்றும் சாதாரணமானவர்கள் இல்லை, அவர்களுக்கு எல்லாம் தெரிந்தவர்கள் தான். அப்படின்னா அப்படி மாற்ற முடியும்னா நீங்கள் எடுத்துகிட்டு போன பிரச்சாரம் வந்து அங்கே நிதிஷ்குமார் வயசாயிருச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து எடுபடவே இல்லை. ஏன்னா வயசாக தான் செய்யும். ஆனால் அவங்களுடைய ஆளுமையும் அனுபவமும் தான் முக்கியம். அங்கே அப்போது நீங்கள் வந்து உங்களுடைய என்னென்ன ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்களோ, நீங்கள் எது மாதிரிலாம் வந்து குறை சொன்னீர்களோ, அது எதுவுமே அங்கே வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ ஜன்சுராஜ் அப்படிங்கிற பார்ட்டி வந்து எதுக்குமே ஆகாது. அதை தான் இப்போ வந்து திமுக வந்து இங்கே பார்க்குது. விஜய்க்கும் அப்படி தான் நடக்கும். அதனால் அப்படியே கம்பேர் பண்ணுறாங்க. ஏன்னா எதாக இருந்தாலும் வந்து கம்பேரிசன் வந்து பண்ணுறது. இப்போ அதுக்கு வந்து அமித்ஷா சொல்கிறார், இப்போ அடுத்து தமிழ்நாடும் மேற்கொங்க வந்து என்னோட அடுத்த குறிக்கோள், அடுத்தது வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பேசுகிறாங்க. அப்போ அடுத்ததாக வரும்போது அப்படிங்கும்போது அதுக்கான பிளான் இருக்குது. ஏன்னா அமித்ஷா வந்து நல்லவரா கெட்டவரா அப்படின்னு சொல்கிறத விட நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட், தெளிவாக தெரிய முடியும். எதை எங்கே அடித்தா எப்படி வர முடியும்னு தெரியுது. அப்போது எதை எப்படி பயன்படுத்த முடியும்னு தெரியுது. SIR வந்து இது வரைக்கும் இல்லாமல் அதாவது ஒவ்வொரு இதுலேயும் வந்து 2014 என்ன பண்ணாங்கன்னா,
அது ஒரு மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தது. மோடியோட அலைன்னு சொல்கிற மாதிரி குஜராத்லேருந்து அப்படி பண்ணார் இப்படி பண்ணார்னு ஒரு மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்க. அது ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சு. அது மாதிரி 2019 ஒவ்வொரு இதுக்கும் வந்து வேறு மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போது மொத்தமாக 22 எம்எல்ஏ இருப்பாங்க ஒரு இதில், அப்படியே மொத்தமாக வாங்குவாங்க. இப்போ நிதிஷ்குமார் அப்படி தான் பண்ணார். ஏற்கனவே ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சியில் எம்எல்ஏக்களை வந்து அப்படி வாங்கினார். அதனால தான் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. 2024 வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணாங்க. 2020 வந்து பேசும்போது அவங்களுக்குள்ள கூட்டணியில் இல்லை, தனியாக நின்னாங்க. அதனால் பெரிய அளவில் வெற்றி பெற முடியல. அதெல்லாம் சரி கட்டினார் அமித்ஷா, கூப்பிட்டு பேசினார். நீ அப்போ ஒரே கூட்டணியில் இருக்காங்க. இப்போ இன்னைக்கு ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன் சிராக் பாஸ்வானுடைய வெற்றி வந்து மிகப்பெரிய வெற்றி. அப்போ 25 வயசில் ராம்விலாஸ் பாஸ்வான் 1989 வெற்றி பெறுகிறார். அதே போல் இவர் சிராக் பாஸ்வானுக்குன்னு ஒரு பெரிய மரியாதை வந்திருக்கு பீகாரில். அப்போது மாஞ்சியும் ஒன்றாக்கியிருக்காங்க. 2 தலித்தையும் வந்து 2 தலித் கட்சிகளையும் ஒரே இடத்துல வச்சிருந்து அதை பார்க்குறாங்க. ஏன்னா அங்கே தலித் சமூகம் பெருசாக பேசப்படும். அது மாதிரி இபிசின்னு சொல்லக்கூடிய எக்கனாமிக்கல் பேக்வர்ட் கிளாஸ், அது பொருளாதாரம், அதுதான் அங்கே அடித்த விஷயம். இபிசியோட இதை முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கொண்டாங்க. அவங்க ஓபிசியோட இது கவனத்தில் எடுத்துக்கொண்டாங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்குமான வாய்ப்பு கொடுத்தாங்க. சுஷில்குமார் மோடி ஒரு முறை துணை முதல்வரை கொடுத்தாரு. அப்போ இது மாதிரி நிறைய இடங்களில் எல்லா சாதியினரையும் தனக்கானவர்களாக மாற்றினாங்க. அங்கே அந்த மாதிரியான ஒரு அடிப்படை வந்து இங்கேயும் இருக்குது, ஸ்டாலின்ட்டையும் இருக்குது. அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஒரு மாதிரி அனுசரித்து போகிறாரு. ஆனால் 2006 மாதிரியான சூழல் தான் இப்போ வர்றதுக்கான வாய்ப்பு நம்ம நிறைய இருக்குது. ஆனால் இந்த எஸ்ஐஆர் தாண்டி இவங்க அதெல்லாம் தாண்டி வெற்றி பெற்றால் கூட 2006 மாதிரி ஒரு சொற்பத்தில் 118ங்கிற அறுதி பெரும்பான்மையை பெற முடியாமல் ஒரு சூழல் வரும்போது, கூட்டணி கட்சிகளோடு ஆட்சி பண்ணணும்னு நினைக்கும் போகும்போது எப்படி கலைஞரை போல சாதிப்பாரா அப்படிங்கிறதா கேள்விக்குறி. இப்போ நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போதா, இப்போ அமித்ஷாவுடைய அடுத்த பார்வை, இப்போ நயினார் நாகேந்திரன் அவர் கூட தெரிவிச்சிருக்காங்க, பாஜக அப்படிங்கிற பெரிய சக்தி உடைய பார்வை அடுத்து வந்து தமிழகம் நோக்கி தான் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதே போலதான் அமித்ஷா அவர்களும் தமிழகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ பீகார் அரசியல் களத்தில் பாஜக ஒரு இமாலய வெற்றி பெற்றுட்டாங்க, கூட்டணி வெற்றி பெற்று விட்டது. அவர்களுடைய வியூகம் தமிழகத்தில் எப்படி எடுபடும்? ஏன்னா இப்போ நீங்க சொன்னது போல பீகார்ல வந்து சாதி ரீதியிலான பார்வை, சாதி ரீதியிலான அரசியல் அங்கே எடுபட்டது. இப்போ தமிழ்நாட்டில் இது எடுபடுமா எப்படி? இல்லை, அதாவது இப்போ அவங்க ஒரே நேரத்தில் அமித்ஷா வந்து 2 விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. மேற்கு வங்கமும் தமிழகமும் ஒரே காலகட்டத்தில் வரும் எப்பயுமே. இப்போ மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க எதிர்கட்சியாக தான் இருக்காங்க. அதனால் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் தான் பிரச்சனை. அதை வந்து எப்படி டேக்கிள் பண்ணணும்னு தெரியும். இங்கே தான் 3வது இடத்துல இருக்காங்க, 4வது இடத்துல இருக்காங்க. சில இடங்களில் 3வது இடத்துல, ஒரு சில இடத்துல போன முறை கொஞ்சம் செகண்ட் பிளேஸ் எல்லாம் வந்தாங்க. அப்போது என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஏடிஎம்கே அடிக்க பார்க்குறாங்க. ஏடிஎம்கே அடித்து ஒரு 45 சீட்லேருந்து 50 சீட்டுக்குள்ளே கேட்குறாங்க. 50 சீட் கேட்குறாங்க, 45 கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்களுக்கு மட்டும் தனியாக. ஆனால் தனியாங்கிறது தனியாக இப்போ பேசுறது இல்லை, மொத்தமாக கேட்குறாங்க 101 சீட் கொடுங்க. அங்கே எப்படி நாங்கள் பீகாரில் 101 சீட், அது மாதிரி இங்கே 101 சீட் கொடுங்க, நாங்கள் எங்களுக்குள்ளே பிரித்து கொடுத்துக்குறோம். டிடிவிக்கு எல்லாத்துக்கும், டிடிவிலாம் உள்ளே கொண்டு வரதுக்காக ஐடியா பண்ணுறாங்க. ஆனால் இவர் 101க்கு அது டிடிவி வரக்கூடாதுங்கிற ரொம்ப தெளிவாக இருக்கார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஏன்னா வெளியே ஒருவேளை எப்படி இருக்கலாம், அவர் வந்து எடப்பாடி அவர்களுக்கு உள்ள முடியாது, நீ வெளியே போங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி விட்டு பிஜேபி வெளியே வந்துருமா? வராது. ஏன்னா எடப்பாடி வெளியே போனாலும் அவர் யாரு கூட போய் நிற்க முடியாது, ஏன்னா விஜய் கூட போக முடியாது. ஏன்னா அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டாரு. நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அவங்க அறிவிச்சிட்டாங்க, பொதுக்குழுவிலே பேசிட்டாங்க. அப்போது முதலமைச்சர் வேட்பாளரை விட்டு கொடுக்க முடியாது எடப்பாடிக்கு, வேறு வழியும் கிடையாது. வெளியே போகிறதுக்காக ஆப்பு வைத்த குரங்கு மாதிரி ஆப்பிள் மாட்டிக்கிட்டது மாதிரி இவர் இருக்கார். அதனால் இவங்க கேட்குற தொகுதி கொடுத்து தான் ஆகணும். அப்படிங்கும்போது இவங்க என்ன செய்வாங்க, 101 கொடுங்க அப்படிங்கிறது முடியாது, அப்படியே வாங்க. டிடிவியும் யாருமே வேண்டாம்னு இவர் ரொம்ப ஸ்டப்பனாக ஒருவேளை இருந்தாருன்னா எங்களுக்கு மட்டுமா 45 சீட் கொடுங்க அப்படின்னு வாங்குவாங்க. அப்படி அது வாங்கினா இந்த முறை வந்து உள்ளடி வேலைகள் பண்ணுவாங்க, நிறைய பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து பிஜேபிக்கு ரொம்ப கைவந்த கலை தான். உள்ளடி வேலைகள் பண்ணி பிஜேபி வந்து எப்படி போன முறைக்கு அதுக்கு முந்தைய முறை வந்து எப்படி பீகாரில் நிதிஷ்குமாரை விட அதிகமாக வின் பண்ணாங்களோ, போன முறையே வின் பண்ணாங்க அப்படி தான். ஆனாலும் கூட நிதிஷ்குமாருக்கு முதலமைச்சர் கொடுத்தாங்க. அது மாதிரி இந்த முறை வந்து அதிமுக விட அதிகமாக வின் பண்ணணும், அவ்வளோதான். இவங்களுடைய சின்ன டார்கெட் அழகாக இருக்கும். அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து 2வது இடத்துக்கு வந்துடணும், அவ்வளோதான். அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் நகர்த்திக்கிற முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போது திமுக பார்க்கும்போது திமுகவும் பாஜகவும்னு கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க, அவ்வளோதான். விஜய் வந்து பிரச்சனை இல்லை, அவங்க வந்து 3வது அணியாக தான் இருப்பாங்க. இப்போ பீகார் வெற்றியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டு விட்டது அப்படின்னு எடுத்துக்கலாமா? காரணம் என்ன அப்படின்னா, பீகாரில் பாஜக ஒரு வீழ்ச்சியை சந்தித்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடிய விஷயங்களை பாஜக தலைமை டெல்லி கேட்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கும். இப்போ பீகாரில் ஒரு இமாலய வெற்றி அப்படிங்கும் போது அப்போ டெல்லி பாஜக வந்து பிரஷரை அதிகப்படுத்துவாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆமாம், ஏன்னா எடப்பாடி அவர்களை ஏற்கனவே வந்து அவங்க ரொம்ப வீக்கன் பண்ணிட்டாங்க.
செங்கோட்டையனை வெளியே விட்டாங்க, செங்கோட்டையனை வெளியே விட்டு பேச விட்டாங்க, நிர்மலா சீதாராமன் பார்த்தார் அவர் போய். அப்போ மறைமுக ஓபிஎஸ் ஏற்கனவே மோடி கூட பேசிக்கிட்டு தான் இருந்தார். அப்போ இவர்களெல்லாம் வெளியே வந்து இது பண்ணுறாங்க. அதுபோக கூடுதலாக வந்து திமுகவை நெருக்கடி தருது. இங்கே இருக்கிறவங்க அன்வர் ராஜா போனார், மனோஜ் பாண்டியன் போனார், அது மாதிரி இன்னும் 2 அமைச்சர்கள் போகிறத நம்ம பேசியிருக்கோம் ஏற்கனவே. அது மாதிரி போவாங்க. அப்படி மாதிரி இருக்கும்போது இன்னமும் ரொம்ப பலவீனமாவார். அப்போது இவங்க கேட்குற தொகுதி நீ கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஆகிடும். அப்போது இவங்க 45லேருந்து 50 வரைக்கும் கேட்பாங்க. அதில் வந்து குறைய மாட்டாங்க. அப்போ குறைய மாட்டாங்கன்னு சொன்னால் ஓவராலாக பார்க்கும்போது இவங்க வந்து வெற்றி பெறுவதற்கு வந்து 152 சீட்டு வரைக்கும் மொத்தமாக திமுக கூட்டணி ஜெயிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. 150 சீட்னு வச்சுப்போமே. அப்படி வச்சா கூட மிச்சம் இருக்கிறது வந்து ஒரு அங்கிட்டு ஒரு 50, ஒரு 34, 84 தொகுதி. 84 தொகுதியில் எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா கூட பிஜேபி வந்து 2வது இடத்துக்கு வந்துடுற மாதிரியான சூழல்கள் நிறைய இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு தேவை ஒற்றை இலக்கத்திலிருந்து இரட்டை இலக்கத்துக்கு வரணும். அவ்வளோதான். 4 எம்எல்ஏ வச்சுருக்கோம். இப்போ இந்த முறை வந்து 10 எம்எல்ஏக்கு மேலே இரட்டை இலக்கத்தில் வந்துட்டாங்கனாலே அதுவே பெரிய சாதனை தான். அப்படி தான் வெஸ்ட் பெங்காலில் மாற்றினாங்க முதல் முறையாக வந்து அங்கே வந்து வெஸ்ட் பெங்கால் எப்படி இருந்ததுன்னா, கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் இருந்த இடத்துல முதல் முறையாக புத்ததேவ் பட்டாச்சாரியா வந்தபோது டாடா கம்பெனிக்காக சிங்கூரில் வந்து நேனோ கம்பெனிக்காக நேனோ கார் தயாரிக்கிறதுக்காக இடத்த ஒதுக்கும்போது அங்கே தான் வந்து மேதா பட்கர் வந்து ஒரு சோஷியலிஸ்ட்டு, அவங்க சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டு, அவங்க போய் அவங்க உட்காந்தாங்க. சமூக செயற்பாட்டாளர் மேதா பட்கர் அங்கே போய் உட்கார்ந்த போது கொஞ்சம் பிரச்சனை பெருசாகும் போது மம்தா போனாங்க. அங்கே தான் பூம் ஆனாங்க. மம்தா வெளியே வரும்போதே பிஜேபி வெளியே வந்துச்சு. மம்தா கூட இருந்த அவர் உதவியாளர் கூடவே இருந்த ஒருத்தரை வந்து அவருக்கு எதிராக நிற்க வச்சாங்க. அப்போது அப்படியே வந்து இன்றைக்கி காங்கிரஸும் இல்லை, கம்யூனிஸ்டும் இல்லை வெஸ்ட் பெங்காலில். ஒரு 2ஐயும் அழிச்சிட்டாங்க. அது இருக்காங்க, ஆனால் பேருக்கு இருக்காங்க. அதே போல் ஏடிஎம்கேக்கான சூழலில் மாற்றணுங்கிறதான் நோக்கம் அவங்களுக்கு. அதனால் நீங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி திமுக இருக்கிறது பிஜேபிக்கு அதெல்லாம் இல்லை. ஏடிஎம்கே நான் கூட்டணியில் கூடவே இருந்து கழுத்தறுப்பது வந்து ரொம்ப மிகப்பெரிய செயல். அது செய்வாங்க, செஞ்சிட்ருக்காங்க. அதுதான் நடக்கும். இப்போ பீகார் தேர்தல் முடிவுகளை பொறுத்த வரைக்கும் இங்கே திமுக அண்டு காங்கிரஸ் கூட்டணிக்கு இடையில் எப்படி இருக்கும் உறவுகள்? திமுக காங்கிரஸ் கூட்டணிக்குமே வந்து போன முறை வர இந்த முறை இப்போவே வந்து நிறையா திமுக 3ஆம் கட்ட தலைவர்கள் இருப்பாங்கள்ல, எப்போயுமே அது திமுக செய்யும். இவங்கெல்லாம் 5 சீட் கொடுத்தா கூட போதும் அப்படிங்கிற பேச விடுவாங்க. அப்படியே வெளியே நீங்கள் தோற்றுறீங்க, உங்களுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி பேச விடுவாங்க வெளியே. இதுவே வந்து அவங்களுக்கு வந்து செல்வ பெருந்தகை போன்றவர்கள்லாம் பேசியவர்கள்லாம் ஐயோ நம்ம வந்து கூட்டணிலாம் கேட்டோம், கூட்டணியிலலாம் இதில் நம்ம அமைச்சரவையிலலாம் நம்ம வந்து பங்கெடுக்க முடியும்லாம் கேட்டோம், இப்படியெல்லாம் பேசினா எப்படி உங்களுக்கு தகுதியே இல்லை, தராதரம் இல்லைன்ற மாதிரி 3ஆம் கட்ட திமுக நிர்வாகிகளை வச்சு பேச விட்டுட்டு தான் அவங்க இது பண்ணுவாங்க. அங்கே பேச வரும்போது அன்றைக்கு மாதிரிலாம் பேச முடியாது. பாசிம்பரம் மாதிரிலாம் பேசவே முடியல. 63 கருத்து இப்போ ரொம்பவும் குறைஞ்சிட்டிங்க. நீங்கள் இந்த முறை ஒற்றை இலக்கத்தில் கொடுத்தா கூட ஓகே தான் அப்படிம்பாங்க. ஏன்னா இப்போ பாமக ராமதாஸ் உள்ள வராரு அப்படிங்கும்போது தேமுதிக உள்ள வருது, அவங்களுக்கு 2 சீட்டாக கொடுக்கணும், அவங்களுக்கு 10 சீட் கொடுக்கணும். அப்படி வரும்போது எல்லாருக்கும் 2 சீட் கொடுத்துருமோ நீங்களும் 10 வாங்கிட்டு போங்கன்னுவாங்க. அவ்வளோதான், நீங்களும் விசிக்கா ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. அப்படி ஒன்றும் பெரிய லெவலில் நீங்கள் வந்து செல்வாக்கில் இல்லை அப்படின்னா அதனால் இப்போ எதிர்த்து பேசுவதற்கான சூழலும் இல்லை காங்கிரஸுக்கு. எங்கேயாவது நிரூபிச்சிருந்தா தானே, நிரூபிப்பதற்கான வாய்ப்பே இல்லாத பட்சத்தில் அவங்க சொல்கிறத கேட்டுட்டு தான் போகணும். இப்போ தொடர் தோல்விகளை காங்கிரஸ் பல்வேறு மாநிலங்களில் சந்திச்சுட்டு வர்றதுனால இப்போ தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்னும் தொகுதிகளை குறைப்பாங்க. இப்போது நீங்கள் சொன்னது போல தான் விசிகா கம்யூனிஸ்டுகள் 6 தொகுதிகள் கொடுக்கப்பட்டது. அந்த லிஸ்ட்டுக்குள்ளே காங்கிரஸும் அந்த லிஸ்ட்டில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். பாமகவுக்கும் அப்படி தான் ஒரே மாதிரி லிஸ்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் எல்லாம் ஒரே லிஸ்ட்டு, எல்லாருக்கும் 8 தரேன்னா 8 வச்சுங்க, 6 தரேன்னா 6 வச்சுங்க, எல்லாரும் ஒரே மாதிரி தான், ஒரே கேட்டகரி தான். ஏன்னா நீங்கள் பாமக வந்து நீங்கள் தனியாக தான் வந்திருக்கீங்க, அன்புமணி தனியாக போயிட்டார், அப்போ உங்களுக்கு இவ்வளோ தான் செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அவங்கள த்ரெட்டன் பண்ணி அவங்கள டம்ப் பண்ணி ஒரே மாதிரி ஈக்குவலாக பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணால் தான் அவங்களுக்கு சரியாக இருக்க முடியும். இப்போக தமிழ்மணி சாரி உள்ளே வராரு, அப்புறம் தனியரசு உள்ள வராரு, கருணாஸ் உள்ள வராரு, ஆளுக்கு ஒரு சீட் கொடுக்கணும் அவங்களுக்கு எம்எல்ஏக்கு. அப்படிலாம் வரும்போது இப்போ ஏன்னா மிகப்பெரிய பலமான கூட்டணி எடுத்துகிட்டு வந்தால் தான் வெற்றி பெற முடியும்னு நம்புகிறாங்க அவங்க. ஏன்னா எஸ்ஐஆர் இருக்குது, எஸ்ஐஆர் தாண்டி அவங்க ஜெயிக்கணும். அப்போ அதுக்கான பிளான் தான் இவங்களுக்கானதாக போய்கிட்டு இருக்கு. பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். வணக்கம்.